இட்லி தோசையை விட சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் கவுனி அரிசி கஞ்சி. அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 உலக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது 3 பெரியவங்க 2 குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியவும் சேர்த்துக்கோங்க. 1 உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி சரியாக இருக்கும். நான் கஞ்சின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இந்த கஞ்சியை இனிப்பாக செய்ய போகிறோம், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி 6 விசில் விட்டுருங்க. இப்போ நல்லா அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். தண்ணி நம்ம நிறையா வச்சதுனால நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லத்தையோ காய்ச்சி இதில் சேர்த்துக்கோங்க வடிகட்டி. இப்போ திருகுன தேங்காவை மேலாப்பில் தூவிடுங்க. தேங்காய் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இது இட்லி தோசை செய்கிறத விட ஈஸியாக செஞ்சிடலாம். இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், நம்ம இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஸோ வீக்லி ட்வைஸாவது இதை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.